தையற்கலை என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அது முக்கியமா பார்த்தோம்னா, நம்மளுடைய அடிப்படை தேவையாகிய ஆடையை வடிவமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு கலை வடிவமைப்பை உடையது தான் இந்த தையற்கலை. அதாவது டெய்லரிங் சொல்லக்கூடியது. இதில முக்கியமான பல படிநிலைகள் இருக்கு. இந்த படிநிலைகளை நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான், அந்த ஸ்டெப்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான், ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸ நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மெஷரிங் அளவிடுதல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டெப். மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ அந்த கிளாஸ் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸு. ஸோ பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு துணிய டைரக்ட்டா போயி நம்ம துணியில மெஷர்மென்ட் போடாம, ஒரு பேட்டர்ன அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு, அந்த பேட்டர்ன வச்சு கிளாத்ல வரைஞ்சி, வெட்டி, நீட்டா ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும்பொழுது, நம்மளுடைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால இந்த பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்ற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டெப். பட் இத நெறைய பேரு ஸ்கிப் பண்ணிர்றோம். அது பண்ணக்கூடாது. அது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்குமே பேட்டர்ன் போட்டு கட் பண்றதுக்கு பழகணும். ஸோ, அப்பதான் அந்த 1/4 இன்ச், 1/2 இன்ச் டிஃபரன்ஸஸ்லாம் இல்லாம, ஒரு நீட்டான ஃபினிஷிங்கும், கரெக்ட்டான ஃபிட்டிங்கையும் நாம ரெடி பண்ணக்கூடிய ட்ரெஸ்ல கொடுக்க முடியும். ஸோ, அதனால பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, நம்ம எல்லாருமே இந்த பேட்டர்ன் மேக்கிங்க்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இப்போ எங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு, அவங்க கத்துக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நாங்க பேட்டர்ன்ஸ் ட்ரெய்னிங் குடுத்துருவோம். ஒன்ஸ் நான் பேட்டர்ன் போட்டு காட்டுவேன். அது போர்ட்ல நடத்துவேன். திருப்பி அவங்கள போட சொல்லுவேன். அப்பவும் மறந்துருவாங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸு. சரி பரவால்ல. மறுபடியும் எப்பயோ திடீர்னு ஒரு பேட்டர்ன் போட்டு காட்ட சொன்னோம்னா, அன்னைக்கு சுத்தமா மறந்திருப்பாங்க. ஸோ அடிக்கடி இந்த மாரி கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி இடையில ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது, அவங்களுக்கு கொஞ்சம் டச்லயே இருக்கும். விட்டு போயிடாம இருக்கும். கொஞ்சம் மறக்காம இருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் படிக்கக்கூடிய இந்த டெய்லரிங் கோர்ஸ்ல கத்துக்க கொள்ளக்கூடிய எல்லா சிலபஸுக்கும், அதாவது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி, அவங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் குடுத்துருவோம். அப்பதான் வந்துட்டு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், அந்த பேட்டர்ன எடுத்து பார்த்துக்கலாம். கிளியர் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட, பேட்டர்ன்ல அத கரெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது கிளாத்ல பண்ணும்பொழுது, மிஸ்டேக்ஸ் வர்றத நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ, அதுக்காக பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட்டுக்காக வந்துட்டு இந்த பேட்டர்ன் மேக்கிங்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்றாங்க. பட் பேட்டர்ன் மேக்கிங்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப்பு. ஸோ, பிகினிங் ஸ்டேஜ்ல பிகினர்ஸா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பா வந்துட்டு பேட்டர்ன் போட்டு தான் நீங்க ட்ரெய்னிங் எடுக்கணும். ஸோ, அப்படி எடுக்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கிளியரா உங்களுக்கு புரியும். நெறைய டவுட்ஸ் இருந்தா கூட அத எரேஸ் பண்ணி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் கரெக்ட்டா அந்த மெஷர்மென்ட் எல்லாம் கரெக்ட்டா, அக்யூரேட்டா வர வரையும் நீங்க அதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே நீங்க டைரக்ட்டா கிளாத்ல போட்டீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது.
அதான் பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பிகினர்ஸ்க்கு. ஸோ பிகினர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பேட்டர்ன் மேக்கிங் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் துணியில் பேட்டர்ன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் போக போக உங்களுக்கு துணியில் டைரெக்டாக பேட்டர்ன் போட நல்லா நீங்கள் பழகிடுவீங்க. அப்போதைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரெஸ், கொஞ்சம் டிசைனிங் அதிகமாக வரக்கூடிய ட்ரெஸ், அதுக்கு மட்டும் நீங்கள் பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலான ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் பேட்டர்ன் போடுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஷீட்ஸில் பேட்டர்ன் போட்டு பழகும் பொழுது பிகினிங் ஸ்டேஜில் உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ணிக்க முடியும். பேட்டர்ன் போட்டு கிளாத்தை கட் பண்ணி நீட்டான ஃபினிஷிங்கில் கரெக்டான ஃபிட்டிங்கில் ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஹாப்பி வேறு எதுலேயும் பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்தே மெஷர்மெண்ட் எடுக்கிறது, பேட்டர்ன் போடணும், கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண பிறகு அந்த ட்ரெஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில், அதாவது பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் அண்டு கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம பழகிட்டோன்னா நாம தான் ஒரு பெஸ்ட்டு ட்ரெஸ் கிரியேட்டர். ஸோ ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல்.